கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாள் உங்களுக்கு இயேசப்பா அற்புதங்களை செய்கிற நாள். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம உழைக்கிறதை போல, சம்பாதிக்கிறதை போல, காரியங்களை திட்டமிடுவதை போல, பல இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்வதை போல தேவனும் ஒவ்வொரு நாளும் நமக்காய் செயலாற்றுகிறார். இந்த நாளில் உங்களுக்கு அதிசயங்களை அவர் செய்வார். இன்றைக்கு நீங்கள் தீமையாய் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் நன்மையாய் முடியும். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:10. என் பிராணனை சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வருஷங்கள் தவிப்பினால் கழிந்து போயிற்று. என் வருஷங்கள் அப்படின்னா இந்த பூமியில் நீங்கள் பிறந்து எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? அப்படி தானே? பல வருடங்கள் ஆகிட்டுல, பல பிறந்த நாளை கொண்டாடி இருப்பீங்கள்ல. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அநேகர் இத்தனை வருஷங்களும் எப்படி எல்லாமா போயிடுச்சு, எந்த நன்மையும் இல்லை. வயசு 20 ஆயிடுச்சு, 25 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, 70 ஆயிடுச்சு. ஐயோ, எப்பவும் கஷ்டம்தான், எப்பவும் கண்ணீர் தான், எப்பவும் வியாதி தான், ஒரு நாளும் கூட எங்கள் வாழ்க்கையில் எந்த மேன்மையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த 2026 உங்கள் வருஷம் தவிப்பினால் போகாது. இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வருஷம் நீங்கள் அநேக நன்மைகளை பார்க்க போகிறீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 2026 முடிந்து அன்றைய வருகை தாமதமானால், அதாவது 2027 நீங்கள் பெரிய சாட்சியாக இருப்பீங்க. அன்று எனக்கு ஜீவ வார்த்தை மூலம் பேசினதை போல 2026 வருடம் ஒரு மேன்மையான ஆண்டாக என்னை மாற்றினார். பல வருடங்கள் நான் சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 2026 என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு வருஷமாய் கர்த்தர் மாற்றினார், மேன்மைப்படுத்தின ஒரு வருஷமாய் மாற்றினார் என்று சொல்லி சாட்சி கொடுப்பீங்க. விசுவாசிப்பீங்களா? அந்த அப்படியே ஆண்டு உங்களுக்கு செய்யும்படிக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுப்பா அற்புதம் செய்வார். என்னோடு இணைந்து இப்போ ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர். கடந்த வருஷங்களெல்லாம் உடைய பிள்ளைகள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து தவித்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த 2026 ஒரு ஆசீர்வாத நாண்டாய் நீர் மாற்றுவீராக, நன்மை நாண்டாய் மாற்றுவீராக, சமாதானத்து நாண்டாய் மாற்றுவீராக. உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, உடைய வருகை தாமதமானால் ஒரு 2027 நம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்கும் போது இந்த 2026 வருஷத்தில் நீர் அற்புதமாக அதிசயமாக மேன்மையாய் நடத்தினதை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டு உம்மை உயர்த்துவார்களாக. நீர் அப்படி செய்தி நன்றி. இந்த நாளில் ஏதாவது சூழ்நிலைகள் நிமித்தம் வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருப்பாங்கன்னா அந்த கண்ணீரை மாற்றுங்க, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கொடுங்க, மேன்மைப்படுத்துங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. இதை பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற அனைவருக்கும் நீர் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.